சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் ட்ரையாங்குலர் பேஸ் பண்ண கொஷின் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு பேசிக் கான்செப்ட் தெரியலனா நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. பேசிக்கில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா தென் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக சம்ஸை சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ABCD E and F சிட்டிங் இன் ஏ ட்ரையாங்குலர் டேபிள். ஒரு ட்ரையாங்குலர் டேபிளில் 6 பர்சன் உட்காந்துட்ருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 3 பர்சன்ஸ் சிட்டிங் இன் ஏ கார்னர். கார்னர்னால் நமக்கு தெரியும், இதுதான் கார்னர். அண்டு அதர் வந்து மிடில் உட்காந்துட்ருக்காங்க. என்ன கொடுத்தாங்க? ஆல் ஆர் ஃபேஸிங் இன்சைட். எல்லாருமே இன்சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி தான் உட்காந்துட்ருக்காங்க. 2 பர்சன் சிட்ஸ் பிட்வீன் A and C. ஏக்கும் சிக்கும் இடையில் 2 பர்சன் உட்காந்துட்ருக்காங்க. A சிட்ஸ் ஒன் ஆஃப் த கார்னர். A வந்து ஒரு கார்னரில் உட்காந்துட்ருக்கு. ஏதாச்சும் ஒரு கார்னரில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏக்கும் சிக்கும் இடையில் 2 பேர் உட்காந்துட்ருக்காங்க. 1 and 2. சி இங்கே மார்க் பண்ணுறேன். சி சிட்ஸ் இமீடியட் ரைட் ஆஃப் எஃப். சி வந்து எஃப்க்கு இமீடியட் ரைட்னு சொல்கிறாங்க. அப்போது எஃப் நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணால் தான் எஃப்க்கு ரைட் சைடு இது அண்டு இமீடியட் நைபராக சி வரும். சரியா? விச் இஸ் செகண்ட் லெஃப்ட் ஆஃப் டி. அங்கே விச்னு கொடுத்துருக்கிறது சியை தான் மென்ஷன் பண்ணுது. ஓகேவா? எஃப்ஐ கிடையாது. சி வந்து செகண்ட் லெஃப்டில் உட்காந்துட்ருக்கு. யாருக்குன்னா டிக்கு. சரியா? அந்த விச் கொடுக்குற இடத்துல ஹூன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நாம் அதை எஃப்ஐ மென்ஷன் பண்ணதுன்னு எடுத்துருக்கலாம். அண்டு விச் இது ரெண்டுமே கொடுத்துருந்தாங்கன்னா அது ஃபர்ஸ்ட் பர்சனை தான் மென்ஷன் பண்ணுது. அப்போ கண்டிப்பாக டி எங்கே வரும்? இங்கே தான் வரும். டிக்கு லெஃப்ட் சைடு இது அண்டு ரைட் சைடு இது. செகண்ட் லெஃப்ட்டில் சி உட்காந்துட்ருக்கு. இது ஃபர்ஸ்ட் லெஃப்ட், இது செகண்ட் லெஃப்ட். ஓகேவா? அப்போது டி நம்ம அங்கே தான் ப்ளேஸ் பண்ண முடியும். இ டஸ் நாட் இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஏ அண்ட் எஃப். ஏக்கும் எஃப்க்கும் இ வந்து இமிடியேட் நெய்பர் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக இ இங்கே வராது. சரியா? ஏன்னா இங்கே ஏ அண்டு எஃப் ஆல்ரெடி இருக்காங்க. அங்கே என்ன கொடுத்துருக்காங்க? அவங்க 2 பேருக்கு தான் இ இமிடியேட் நெய்பராக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக ரிமைண்டர் இருக்க பிளேஸில் தான் இ ப்ளேஸ் பண்ண முடியும். B is one of the neighbor of F. B வந்து Fக்கு ஒன் ஆஃப் த நெய்பர்னு சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக B இங்கே தான் ப்ளேஸ் பண்ண முடியும். பிகாஸ் இந்த ட்ரையாங்குலர் சம்மில் இன்னொரு மெத்தட்லேயும் கொஷின் கொடுப்பாங்க. அதாவது ஈச் சைடு வந்து 3 மெம்பர்ஸ் உட்காந்துட்ருக்காங்க. சரியா? இந்த மாடல்லையும் கொஷின்ஸ் கொடுப்பாங்க. ஆல் ஆர் ஃபேஸிங் இன்சைட் இல்லைனா அவுட் சைட். சரியா? நெக்ஸ்ட் மாடலில் என்ன கொடுப்பாங்கன்னா ஈச் சைடு 2 பர்சன் உட்காந்துட்ருக்காங்கன்னு கொடுப்பாங்க. நோ ஒன் சிட்ஸ் இன் த கார்னர்னு கொடுத்துருவாங்க. ஓகேவா? எல்லாத்துலேயுமே சேம். உங்களுக்கு இன்சைடு உட்காந்துட்டு இருந்தால் உங்களுடைய லெஃப்ட் எது, ரைட் எது, அண்ட் அவுட் சைடு உட்காந்துட்டு இருந்தால் உங்கள் லெஃப்ட் எது, ரைட் எது நீங்கள் கேல்குலேட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக அந்த சம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணலாம். சரியா?